ஹலோ வணக்கம். மாப்பிள்ளை பெண் பார்க்கும் தருணம்ங்க இது. இப்போ மாப்பிள்ளை வீட்டாளுங்க வராங்க. அவங்க வரும்போதே அவங்களுக்கு பார்க்கிங்க்கு உண்டானதெல்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு வார்ம் ரிசப்ஷன் பண்ணி நாங்கள் உள்ளே வர வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் என்னென்ன கொஞ்சம் ரெடி பண்ணணுமோ கிளீனினஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்து வச்சுருக்கோங்க. ஹாலில் எங்கள் ரிலேட்டிவ்ஸு எல்லாருமே இருக்காங்க. ஆல் இன்லாஸ், பிரதர் இன்லாஸ், சிஸ்டர் இன்லாஸ், எல்லா சிஸ்டர்ஸு எல்லோரும் இருக்காங்க. எல்லாருக்கும் வேண்டிய மாதிரிலாம் அவங்கவுங்களுக்கு வார்ம் ரிசப்ஷன் செஞ்சு தேவையானது நம்ம கிளீனினஸ்லாம் பார்த்து எல்லாத்தையும் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வேண்டிய ஃபுட்டெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம எங்கள் குட்டீஸ் எல்லாம் வந்து அழகாக அவங்கவுங்க ரெடி ஆகிட்டுருக்காங்க. இதில் என்னென்னா நம்ம வீட்டிலே சமைச்சி எப்போவுமே கெஸ்ட்டுக்கு போடுறது தான் சிறப்பு. ஆனால் நம்மளால் நிறைய ஒர்க் இருக்குது, செய்ய முடியலன்றதுனால அவுட் சைடில் அரேஞ்ச் பண்ணி வாங்கி வந்து வச்சுருக்கோம். பூஜை ரூமெல்லாம் எங்கள் குட்டீஸ் ரொம்ப அழகாக ரெடி பண்ணி அதுக்கு உண்டானதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் ஃபுட்டும் ரெடி பண்ணி வாங்கி வந்தே வச்சுட்டோம். அது அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரு சிலது மட்டும் தான் நாங்கள் ரெடி பண்ணிக்கணுங்க. அது என்னென்னா கொஞ்சம் சூடு தேவையாச்சேன்னு சொல்லிட்டு அது பார்த்துட்டுருக்கு. அந்த டைமுக்கு வேணும் நம்ம சூடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்லாஸும் எல்லாருமே உட்காண்ட்ருக்காங்க. எல்லாருமே நான் வந்து மலரும் நினைவுகள் போல் எல்லா நியூஸும் எல்லாம் பேசிட்டு பழைய ஞாபக நினைவுகள்லாம் ஓட்டின்ட்டுருக்காங்க. பாப்பா வந்து அவங்க எல்லாருக்கும் வந்து காஃபி ஜூஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வராங்க. ஒவ்வொருத்தரும் வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கிறாங்க. இந்த வீட்டு உறவுகளையும் அந்த வீட்டு உறவுகளையும் எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த இன்ட்ரடக்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அது அப்போ குட்டீஸ் எல்லாம் வந்து எல்லாருமே நம்ம இது போல் உறவுகள் இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க குட்டீஸ் எதிர்க்கும் நம்ம பேசுகிறதுனால அவங்களுக்கும் மைண்டில் ஓரளவு ரெக்கார்ட் ஆகுது இல்லைங்களா. எல்லா இன்லாஸையும் இதை என்ஜாய் பண்ணாங்க. இதில் என்னென்னா நம்ம வெவ்வேறு விதமான ஃபேமிலிஸ் வரும்போது ஒவ்வொருத்தரோட கஸ்டம்ஸும் மாறுது இல்லைங்களா. அதை பேசும்போது ஒவ்வொரு பக்கமும் இது போல் கஸ்டம்ஸ் இருக்குதுன்றது தெரிய வருது. பாப்பா வந்து அவங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தையும் வாங்கினாங்க. நம்ம பெரியவங்களோட ஆசீர்வாதம் மஸ்ட் இல்லைங்களா. ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல நிகழ்ச்சிகள் அப்படின்னும்போது எல்லாருமே அதை வாழ்த்தி குழந்தைங்கள ஆசீர்வாதம் செஞ்சாங்க. குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணாங்க, பெரியவங்களும் என்ஜாய் பண்ணாங்க. இந்த மாப்பிள்ளை பெண் பார்க்கும் தருணம் வந்து யாருக்குமே மறக்க முடியாத வாழ்க்கையில் நடக்கும் முதல் நிகழ்ச்சிங்க அது. இது வந்து ஆல் வி ஷுட் என்ஜாய் இந்த தருணம் வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். மிக்க மகிழ்ச்சி. ஓகே, பாய்.